வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் கிம்ஜி. நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். மீண்டும் இந்த வார கடைசியில் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜம்புலிபுத்தூர் வயிற்று வலி போக்கு நரசிம்மர் கோவிலை பத்தி பார்த்தோம். கதலி நரசிங்க பெருமாளை பத்தி. இந்த நரசிங்க பெருமாளை பத்தி பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு திண்டுக்கல் பக்கத்துல, இது தேனி மாவட்டம், இதுக்கு பக்கத்துல அதுக்கு முந்தைய மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் கோயிலை பத்தி பார்க்க போறோம். இந்த ஊருக்கு பேர் பில்லமநாயக்கன் பட்டி அப்படின்னு பேரு. வில்லமநாயக்கன் பட்டின்னு பேரு. இந்த ஊர்ல இருக்கிற நரசிம்மர் கால்நடைகளை காப்பாற்றக்கூடிய நரசிம்மர் அப்படின்னு பேரு. பசு போன்ற கால்நடைகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய நரசிம்மர் இவர். இந்த இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான கதை உண்டு. எப்படி போன இதுலயும் நரசிம்மர் புத்துக்குள்ள இருந்து வந்தாருன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த இதுல இருந்து இவரும் புத்துக்குள்ள இருந்து தான் வெளிப்பட்டார். இந்த கதைக்கு வருவோம் வாங்க. பில்லம நாயக்கர், அதாவது திண்டுக்கல் இந்த மாதிரி தேனி வருஷநாடு இந்த கிராமத்தெல்லாம் ஆண்டவர்கள் நாயக்கர்கள் நிறைய பேரு, நாயக்க மன்னர்களோட பேர்ல அழைக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த ஊர்ல ஆண்ட ஒருத்தர் பேர் தான் வில்லம நாயக்கர் அப்படின்னு பேரு. அவரோட ஊரான பேரு, அவரோட பேர்லயும் ஊர் அழைக்கப்படுகிறது வில்லம நாயக்கன் பட்டின்னு. இந்த பில்லமநாயக்கருடைய வம்சத்துல வந்தவர் என்ன செஞ்சாருன்னா, ஒருத்தர் இருந்தார் பண்ணையார் ஒருத்தர். அவர் என்ன செஞ்சாருன்னா, நிறைய மாடுகளை வச்சிருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த அப்ப அந்த ஊரே இந்த பில்லமநாயக்கன் பட்டி ஒரு அடர்ந்த வனாந்திரம். பசுக்களை வச்சு தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டு போவாங்களாம் பண்ணையாருடைய இவங்கெல்லாம். பண்ணையார் கூட்டு போகும்போது என்ன ஆச்சா, சாயந்தரம் வீட்டுக்கு வருமா. வீட்டுக்கு பசுக்கள் எல்லாம் மேல விடுவாராம். பசுக்கள் எல்லாம் நல்லா மேய்ச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருமா. வீட்டுக்கு வரும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தாலும் பசுவோடைய மடியில பால் வத்தி இருந்துச்சான். பாலே காணுமா. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா இது, பசுவெல்லாம் பால் வட்டி வருது, மடியே வத்தி கிடக்கு இப்படின்னு ஒரே யோசனையில ஆழ்ந்தவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் மறுநாள் என்ன பண்ணார், நேர பசுக்கள் பின்னாடி ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போனாங்க. இவரு பின்னாடியே போனாங்க, என்னதான் நடக்கிறதுன்னு பார்க்க. அங்க முதற் செடி மண்டி கிடந்த காட்டுல போயிட்டு பசுக்கள் அங்க இருக்கிற செடி புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான், தின்ன தொடங்கினான். அப்ப அங்க ஒரு சரி அப்படின்னு இந்த பக்கம் பார்வையை சுயர விட்ட கோனார், சற்று அந்த பக்கம் பார்வையை சுயர விட்ட கோனார் பார்த்த ஒரு கண்ட காட்சியை பார்த்து அதுங்கே போயிட்டாராம். போன இதுல பார்க்கும்போது பாம்பு ஒண்ணு அந்த தொழுவத்துல இருந்து வாயை வச்சு வாயை திறந்து பாலை குடிச்சிட்டு இருந்தது பசுவோட மடியில இருந்து. இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆச்சு, மூஞ்சூர் ஒண்ணு பசுவோடைய மூச்சிடம், மூஞ்சூர் ஒண்ணு பசுவோடைய மடியில இருந்து வாயை திறந்து பாலை குடிச்சிட்டு இருந்துதான். இந்த பாட்டு அதிர்ந்த பண்ணையார ஆளை கூப்பிட்டு, ஏய் அடிச்சு கொள்ளு அந்த மூஞ்சூரன்னு சொல்லவே. அந்த மூஞ்சூர் என்ன பண்ணிட்டு சத்தத்தை கேட்கவே, சந்தடி சத்தத்தை கேட்டு அந்த மூஞ்சூர் என்ன பண்ணிட்டு நேரம் போய் ஒரு புத்துக்குள்ள போயிருச்சான். இத கேட்ட பண்ணையாரோட ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணாங்களா, மூஞ்சூரை அடிச்சு கொள்றதுக்கு அந்த புத்துக்குள்ள கடப்பாறையை விட்டு அப்படியே உள்ள வச்சு ஆட்ட ஆரம்பிச்சாங்களா நல்லா. அப்ப என்ன ஆச்சு, உடனே புத்துக்குள்ள இருந்து ரத்தம் பீறிட்டு வந்துருந்தான். ரத்தம் பீறிட்டு வந்து ஒருவேளை செத்துக்கு மூஞ்சி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்களாம். அப்படியே அந்த புத்தை இடிச்சு பார்த்த போது என்ன தெரியுமா ஆச்சா, மூஞ்சூர் எங்கேயாவது செத்துக்குமான்னு புத்தை இடிச்சு பார்த்த போது, முழுசா இடிச்சு பார்த்த போது அந்த இடத்த பார்த்தோன்னா அதுங்கேயே போயிட்டாங்களா அவருடைய ஆட்கள். அப்படியே ஒரு சுயம்புவான ஒரு சிலை, நரசிம்மரோட முகம் பதிந்த சிலை ஒன்று. அதுல இருந்து அவரோட வலது கையில இருந்து, இந்த கை அபயரத்தம் கொடுக்கக்கூடிய கை, அனுகிரக கைன்னு பேர். இதுல இருந்து ரத்தம் வழிகின்றது அவரோட வலது கையில இருந்து. பதறி அடிச்சு போன ஆட்கள் இந்த மாதிரி சொன்னாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு சாமி வாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா பண்ணையார் அதுங்கே போயிட்டாராம். அதிர்ச்சியுடன் பீதி அடைந்த பண்ணையார் ஓடி பார்த்து அப்படியே மன்னிப்பு கேட்டாராம் சுவாமி கிட்ட. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கோவிலுக்கு என்ன பண்ணாங்களா, குடிச்ச மாதிரி போட்டு வச்சு அந்த நரசிம்மரோட உருவத்தை பிரதிஷ்டை பண்ணாங்களாம், பில்லமநாயக்கன் பட்டி நரசிம்மரை. இதுக்கப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கோவில் எழுப்பினாங்க நரசிம்மருக்கு, சுயம்பு நரசிம்மருக்கு, இந்த பில்லமநாயக்கன் பட்டி சுயம்பு நரசிம்மருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பில்லமநாயக்கன் பட்டி சுயம்பு நரசிம்மர் கோவில் எழுப்பினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வாரி அருள்றாரு இந்த கதிர் நரசிங்க பெருமாள் அப்படிங்கிற பேர். இவருடைய திருநாகம் கதிர் நரசிங்க பெருமாள். வரவங்க தன்னை நாடி வரவங்க எல்லாருக்கும் நல்லெண்ண எல்லாம் வாரி அருள்வார் இந்த நரசிங்க பெருமாள். அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட சுவாரஸ்யமான தகவல், யாராவது அவரோட கோவில் பக்கம் இந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க எங்க ரோட்ல, தன்னை எப்படியாவது சேரிக்க வச்சிருவாரா அந்த நரசிம்மர். யாரும் அவர் அப்படியே கண்டுக்காம போனாலும் கூட தன் கோயில தன்னை வணங்க வச்சிருவாராம். தன்னை அதாவது என்ன சொல்றது, பக்தர்களை தன் பக்கம் கொண்டு ஈர்ப்பதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு மெய் சிலிக்கிறாங்க ஊர் மக்கள் சொல்லி.
அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஏதாவது பசுக்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, ஏதாவது வியாதி கோமாரி மாதிரி வியாதி வந்துருச்சுன்னு வைங்க, இந்த கோவில் இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு வந்து நரசிம்மருக்கு பாலாபிஷேகம் பண்ணாலே போதும், பசுக்களுக்கு வியாதி சரியாயிடுமா. அந்த அளவுக்கு துடியான சக்தி வாய்ந்த நரசிம்மரா இருக்கார் இவர். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நெடுஞ்சாலையில 5 கிலோமீட்டர்ல இருக்கு பில்லமநாயக்கன் பட்டின்னு ஒரு ஊர். பில்லமநாயக்கன் பட்டினே பேரு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளுக்கு பேரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நரசிம்மர் முதல்ல கோவில் கட்ட உத்தரவு கொடுத்தாராம். அப்புறம் இந்த ஊர்ல என்னன்னா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்களா, சில வருஷமா உத்தரவு இல்லையா. இப்ப எல்லாம் என்ன ஆச்சா, நரசிம்மர் கோவில் வாசலே அந்த காளைகள் எல்லாம் வச்சு இது செஞ்சு நேர்ந்து விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த கோவில் வந்து ஜல்லிக்கட்டு திருவிழா ஜாம் நடக்குது அந்த பில்லமநாயக்கன் பட்டி. அதனால பில்லமநாயக்கன் பட்டிக்கு கோவிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆனா ஜல்லிக்கட்டும் இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். எப்படி அலங்காநல்லூருக்கு ஃபேமஸ், இந்த மாதிரி இந்த ஊர்லயும் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ். காளை பிடித்தல், மாடு திருவிழா, அதனால ரொம்ப விசேஷம். ஏறு தழுவுதல் திருவிழா ரொம்ப விசேஷம். இந்த ஊர் நரசிம்ம பெருமாளை சேர்க்கிறதுனால கால்நடைகள் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு கால்நடைகளுக்கு பிரச்சனை அந்த நரசிம்மர் ஓடோடி பாதுகாப்பாளருக்கு வெறும் பாலபிஷேகம் செஞ்சா போதும். ரொம்ப விசேஷமான நரசிம்மர் இவர். நன்றி, வணக்கம்.